Hi friends, welcome to Chilakati Home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹேர் டை வந்து பாத்தீங்கன்னா மிக விரைவா நம்மளோட நரைமுடியை வந்து கருமையா மாத்தும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேர் டைன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு தேவை பாத்தீங்கன்னா வேப்பம் பொடி, அதாவது வந்து வேப்ப இலையை வந்துட்டு பொடியாக்கி நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா காய வச்சு அதை வந்து பொடியாக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வேப்பம் பொடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம், இல்லை முன்னையே வந்து காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அந்த மாதிரி பொடியும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் வந்துட்டு இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து நாட்டு மருந்து கடைகளிலே இருக்கும், இல்லை இலையாக வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம காய வச்சு கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நெல்லிக்காய் பவுடரை வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனேன். நெல்லிக்காய் பொடி வந்து 1 டீஸ்பூன். இப்போ இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூணுமே வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு ஹேர் டையாக வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இது வந்து நம்ம பேக்காகவும் போடலாம், நார்மல் வந்து ப்ளைன் வாட்டரை ஆட் பண்ணி அப்படியே தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா நேரம் மாறி வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வேப்பம் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் அதிகமாகவே புகையும். ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது தட்டை வச்சு மூடி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்தாழை தான் எடுத்திருக்கேன். கத்தாழையை வந்து நீங்கள் ஜெல்லாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை, நேச்சுரலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து செய்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்து கையிலே வந்து செஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 3 விதமாகவும் நம்ம கத்தாழை எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கத்தாழை அப்படிங்கிறது வந்து இதில் நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சுருவோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்ருவோம். ஏன்னா அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த இதில் மிக்சரில் மிக்ஸ் பண்ணுறப்போ. இப்போ இந்த ஸ்பூன் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறனால, ஏன்னா வறுத்தது அந்த வடச்சட்டியில் இருந்தது வறுத்ததுனால வந்து அந்த பிளாக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சாம்பல் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா கிளறி விடணும். அப்போ தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சாம்பல் நிறமாக ஆகாமல் இந்த கருப்பு பவுடராகவே இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புகையுது. இப்போ நல்லாவே ஆனால் இருந்த புகை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடங்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கத்தாழையை போட்டு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்த கத்தாழையை வந்து அதை அப்படியே இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்தாழையும் இந்த 3 பவுடரும் சேர்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கலர் கொடுக்கக்கூடியது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கத்தாழையை வச்சே ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடும், பத்தாமல் போகாது. சப்போஸ் பத்தலைன்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கோங்க கத்தாழையை. இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சட்டியில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எண்ணெயில் சுழண்டு வரும். இப்போது இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. ஒரு அருமையான ஹேர் டைன்னு சொல்லலாம். இப்போது இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்பொழுதும் போல் உள்ள ப்ரொசீஜர் தான். தலையை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் கண்டிப்பாக ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா தடவை. இப்போயும் பார்த்திங்கன்னா இது வந்து நான் தடவிட்டு தான் இருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சிலக்குட்டி அம்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.